கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளுக்காக தேவன் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 17 வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான வசனம் தேவச்சனமே. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இடைவிடாமல், ப்ரே வித்தவுட் சீசிங், நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம இடைவேளை விடாமல் ஜெபிக்கிறதற்கு பவுல் இங்கே அருமையான ஆலோசனையை தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இந்த அருமையான பதிவை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை மூலமாக உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதும் இதுதான். ஏனென்றால் இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது சத்துருவுக்கு இடம் கிடைக்கவே கிடைக்காது. ஏனால் இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். அந்த இடத்தை கொடுக்காமல் இருக்கிறதுக்காக தான் இடம் விடாமல் ஜெபியுங்கள், இடை விடாமல் ஜெபியுங்கள். ப்ரே வித்தவுட் சீசிங், ப்ரே வித்தவுட் கேப், ப்ரே வித்தவுட் ஸ்டாப். அதாவது நிறுத்தாமல் ஜெபிங்கன்னு சொல்கிறார். இது எப்படி சாத்தியமாகும்? இந்த பிஸியான வேர்ல்டில் இடைவிடாமல் ஜெபிக்க எப்படி முடியும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், எனக்கு ஒரு நல்ல தேவ மனிதனை தெரியும். நான் நிறைய தேவ மனிதர்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த தேவ மனிதனை போல எந்த தேவ மனிதனையும் நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் நான் கேள்விப்பட்டதில் 14 மணிக்கூர் ஜெபிக்கிற தேவ மனிதர்கள் உண்டு. நான் ரொம்ப இந்த ஜப வீரர்களை ரொம்ப நேசிக்கிறது உண்டு. ஏனென்றால் ஜப வீரர்கள் தான் தாக்கத்தை உருவாக்குவாங்க. ஸோ அப்படி நான் நிறைய தேவ மனிதர்களை குறித்து கேட்பது உண்டு. டி.எல். ஆஸ்பான் இத்தனை மணிக்கூர் ஜெபிப்பார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பபாலோ ஒரு நேரம் உட்கார்ந்தார்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் 3-4 days அப்படியே விடாமல் ஜெபிப்பார், தூங்காமல். பயங்கரமான தேவ மனிதர். ஆண்டவருக்காக பயங்கரமான காரியங்களை அந்த மனிதர் செய்திருக்கிறார். இந்த நாட்களில் போல அல்ல. கடந்த நாட்களில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவர்களே காட்டமான ஊழியங்களை செய்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த ஊழியத்தினுடைய தாக்கங்கள் தான் இந்த காலத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் சென்னைனாலும் சரி, தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலையும் கர்த்தரால் பயன்படுத்துகிற ஊழியர்கள் எல்லாரும் கடந்த 30, 40, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடப்பட்ட ஊழியர்களால் உருவானது தான். ஆனால் நான் சொல்லுகிறது கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்னாடி இன்னும் பசி, இன்னும் பட்டினி, இன்னும் வறுமை, அந்த மத்தியில் ஊழியம் செய்த நபர்கள் தான் 16 மணிக்கூர் 15 மணிக்கூர்னு ஒரே ஸ்ட்ரெச்சாக ஜெபித்து தேவ பிரசன்னத்தில் விழுந்து கிடந்த நபர்கள். அதில் இந்த பபாலோன்னு சொல்கிற தேவ மனிதர் குறைந்தது ஒரு ஸ்ட்ரெச்சில் 1 day ஃபுல்லாக அப்படியே உட்காந்துருப்பாரான். 24 hours விடாமல் ஜெபிப்பாரான். அப்படியே எந்த வேலைக்கும் போகாமல் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்னா கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள்லாம் ஜெபித்திருக்காராம். என் காதால் அந்த சாட்சியை கேட்டிருக்கிறேன். ஒரே ஸ்ட்ரெச்சில் 4 நாள் அப்படியே ஜெபிப்பாராம், இரவு தூங்காமல். காரணம், ஆண்டவர் அவர் ஆவிக்குள்ளெல்லாம் எடுத்து நிறைய காரியங்களை காட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரனாக ஆண்டவர் அந்த மனிதனை வச்சிருந்தார். அவர் நின்ன ஜெபித்த இடமே குழி விழுந்திருக்குதுன்னா பாருங்களேன். அந்த லெவலில் ஒரு ஜெபிக்கிற தேவ மனிதன். ஆனால் இன்னைக்கு பவுல் சொல்லுகிற வசனத்தை ஒவ்வொரு தேவ ஜனமும் கீழ்ப்படிய ஆரம்பித்து எல்லாரும் வேலைக்கு போகாமல் ஜெபிக்க ஆரம்பித்தால் உங்கள் குடும்ப நிலைமையை யோசித்து பாருங்களேன். ஊழியத்தில் உள்ளவங்க வேலைக்கு போக மாட்டாங்க, ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு நடுநிலை கிறிஸ்தவனாக தொழிலும் செய்யணும், வேலையும் செய்யணும், ஜெபமும் செய்யணும். இது எப்படி சாத்தியம் என்று கேட்டால், அதற்காக தான் ஒரு தேவ மனிதன் சொன்ன ஆலோசனை உங்களோடு பேச போகிறேன். அது நம்ம பவுல் சொல்கிற ஆலோசனைக்கு ஈஸியாக கீழ்ப்படிய நம்ம ஒவ்வொரு பேருக்கும் உதவி செய்யும். ஸோ இந்த பபாலோ சொல்கிற தேவ மனிதர் 4 நாள் வரைக்கும் ஜெபித்துருவார். ஆனால் ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குது. மீதி 3 நாள் அவரால் முடியாது. ஏன்னா எத்தனை நாளுங்க தூங்காமல் ஜெபிக்க முடியும்? ஒரு மனுஷனுக்கு ஒரு திராணி இருக்கும், அது வரைக்கும் தான். அடுத்தது டன்கான்னு சொல்கிற ஒரு தேவ மனிதர் உண்டு. குறைஞ்சது 14-16 மணிக்கூர் ஜெபிப்பார். இப்படி மணிக்கூர் ஜெபிக்கிற தேவ மனிதர்கள் நம்ம தேசத்தில் வாழ தான் செய்கிறாங்க. ஆனால் 24 மணிக்கூரும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் ஜெபத்தை பழகின ஒரு தேவ மனிதன் எனக்கு தெரியும். அந்த தேவ மனிதனை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். டிபி ஜோஷுவா என்ற தேவ மனிதனை உலகம் ஃபுல்லாக தெரியாதவர்களே கிடையாது. அந்த தேவ மனிதன் சொல்லுகிற ஆலோசனை என்ன தெரியுமா?
நீங்கள் கிச்சனில் வேலை செய்தாலும் ஜெபிக்கலாம், நீங்கள் ஆஃபீஸ் ரூமில் இருந்தாலும் ஜெபிக்கலாம், நீங்கள் தூங்கினாலும் ஜெபிக்க முடியும். ஏனென்றால் நீங்கள் தூங்கும் பொழுது உங்கள் ஆவி ஆத்துமா தூங்குவதில்லை, உங்கள் மாம்சம் மட்டும்தான் தூங்குகிறது. அப்போ இந்த தேவ மனிதன் ஒவ்வொரு நாளும் தூங்கினார், ஆனால் ஜெபித்தார். இரவு நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி குறைந்தது 2 மணிக்கூர் அப்படியே சோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பார். தூங்குறதுக்கு முன்னாடி எந்த உலக காரியங்கள், சினிமா, சீரியல் எதுவுமே இருக்காது. ஒரு ஆண்டவருடைய வசனத்தை கூட டிவி மூலமாக, இன்டர்நெட் மூலமாக கேட்குறேன்னு சொல்லி நிறைய பேர் இப்படி தொடங்குவாங்க. ஆனால் நியூஸுக்குள்ளே போய் அப்படியே போய் உலக விஷயங்களுக்குள்ளே போயிடும். அதனால் இந்த மனுஷன் நைட் ஆனாலே குறைந்தது ஒரு 2 மணிக்கூர் சோத்திரம் பண்ணி வசனத்தை வாசித்துட்டு அப்படியே சோத்திரம் 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 சொல்லி அந்த சோத்திரத்திலே தூங்குவாராம். எத்தனை பேருங்க ஜெபித்தே தூங்கியிருக்கீங்க? இந்த அனுபவம் தான் அவர் சொல்கிறார். அப்படி ஜெபத்தில் தூங்கி விழும்பொழுது ஸ்லீப்பிங், அதாவது தூக்கம்னு சொல்கிறது ஒரு ட்ராவல், இட்ஸ் அ ட்ராவல். அந்த ட்ராவலுக்குள்ளே அவர் போகிறார், அந்த ஜெபம் என்ற ட்ராவலுக்குள்ளே போகிறார். அவர் அப்படியே ஜெபித்து கொண்டே இருக்கிறார். மாம்சம் தூங்கி கொண்டு இருக்கு, ஆவியோ உற்சாகமாக இருக்குது. ஆவி கிட்டத்தட்ட அவர் 5 மணிக்கு தூங்கினாலும் 5 மணிக்கு சோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கு. அவர் விழிக்கும் பொழுது அவர் ஆவி பாடல் பாடி கொண்டு இருக்கும், வசனம் பேசி கொண்டு இருக்கும். இது நிறைய பேர் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நைட்டில் எல்லாம் ஜெபித்துட்டு படுத்தீங்கன்னா காலையில் அதை நீங்கள் உணர முடியும். ஸோ இப்படி நம்ம உள்ளான மனுஷனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ தேவச்சனமே ஆண்டு சொல்கிறாரு, உங்கள் வாய் மனுஷன்ட்ட பேசிகிட்டு இருக்கலாம், உங்கள் உள்ளம் கர்த்தர்கிட்ட பேசட்டும். ஏன்னா நமக்குள்ள 2 நபர்கள் இருக்காங்க. ஒன்று ஆவிக்குரிய மனுஷன், ஒன்று உலக மனுஷன். இந்த உலக மனுஷன் இந்த சிந்தனையை வைத்து நம்ம வேலைகளை செய்ய முடியும், கிச்சனில் இருக்க முடியும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியை வைத்து, உள்ளான மனுஷனை வைத்து கர்த்தரோடு பேச முடியும். ஒரே நேரத்தில் நீங்கள் 2 காரியத்தை செய்ய முடியும். உங்கள் மனைவிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க, அதே நேரம் கர்த்தர்கிட்ட சோத்திரம் சொல்லி கொண்டு இருப்பீங்க. உங்கள் நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பீங்க, அதே நேரம் உள்ள கர்த்தர்கிட்ட சோத்திரம் பேசி கொண்டு இருப்பீங்க. இதே அனுபவத்தை நான் சொல்ல முடியும் தேவச்சனமே. நான் ஊழியத்திற்கு கடந்து செல்லும் பொழுது விசுவாசிகளுடைய பிரச்சனையை நான் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் நான் ஆவியானவரோடு பேசிக்கொண்டே இருப்பேன். அப்போ அந்த விசுவாசிகளுக்குள்ள பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் அர்த்தங்களையும் தரிசனங்களையும் காட்டும் பொழுது அவர்களோடு பேச அது ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஆளோடு பேசும்போது பரிசுத்த ஆவியானோடு நம்மளால் பேச முடியும். அப்படி என்றால் நீங்கள் கிச்சனில் இருந்தாலும், நீங்கள் காலேஜில் இருந்தாலும், நீங்கள் ஸ்கூலில் இருந்தாலும், டீச்சர் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் சோத்திரம் பண்ணலாம். ஏனென்றால் இடைவிடாமல் ஜெபிக்கணும்னா நீங்கள் சாப்பிடும் பொழுது வாயில் சாப்பாடு போட்டு கொண்டிருந்தாலும் இருதயம் சோத்திரம் பண்ண முடியும். அந்த ப்ரேயர் கான்சியஸ்னஸை விடக்கூடாது. இதை தான் பைபிள் சொல்லுது. இடைவிடாமல் ஜெபிக்கணும்னா எப்போவும் முட்டு போட்டு ஒரே இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. காலையில் நீங்கள் ஃப்ரீ டைமில் ஒரு 1 hour ஜெபித்துட்டால் போதும். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த ப்ரேயர் கான்சியஸ்னஸ், அந்த ஜெப சிந்தை, அந்த வேத தியானத்தினுடைய சிந்தை நடக்கும் பொழுதும், போகும் பொழுதும், பயணத்தில் இருக்கும் பொழுதும், பிறர்கிட்ட பேசும் பொழுதும் இந்த ப்ரேயர் சிந்தை, இந்த தேவ சிந்தை அப்படியே இருக்கும் என்றால் தேவ ஜனமே உங்களால் இடைவிடாமல் ஜெபிக்க முடியும். இதை தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் எங்கே போனாலும், ஒரு திருமண வீட்டுக்கு போகலாம், ஒரு கல்யாண வீடு, ஒரு விருந்து வீடு, இல்லை ஒரு கடை, எங்கே போனாலும் உள்ள சோத்திரம் பண்ணி கொண்டே போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா உங்கள் போக்கு வரத்திலும் கர்த்தரோடு பேசணும்னு விரும்புகிறார். நம்ம வாழப்போகிறது ஒரே ஒரு வாழ்க்கை. நீங்கள் சோத்திரம் பண்ணி கொண்டே போனீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே வருவார். இதை தான் தேவஜனமே என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எங்கே போனாலும் சோத்திரம் பண்ணி கொண்டு போக உதவி செய்கிறார். எப்பொழுதும் இருதயத்தில் சோத்திரம் பண்ண உதவி செய்கிறார். இது ஒரு அற்புதமான வாழ்க்கை. இது உங்களுக்கு 1 மணிக்கூர் ஜபம்னு சொல்ல முடியாது. உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் நீங்கள் சோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கலாம். தூங்கும் பொழுதும் சோத்திரம் பண்ணி கொண்டு தூங்கலாம், எழும்பும் பொழுதும் சோத்திரத்தோடு எழும்பலாம். இதை தான் பவுல் மீன் பண்ணுறார். ப்ரே வித்தவுட் சீசிங், இடைவிடாமல் ஜெபியுங்கள். ஏன்னா எல்லா நேரமும் கூடியிருந்து ஜெபிக்க முடியாது, எல்லா நேரமும் ஒரு ரூமுக்குள்ளே இருந்து ஜெபிக்க முடியாது. நம்ம பல இடம் போகிறோம், ஏர்போர்ட்டு போவோம், வெளிநாட்டுக்கு போகலாம், உள்நாட்டில் பல ட்ராவல் பண்ணலாம். எல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் அழகாக இடைவிடாமல் ஜெபிக்க முடியும். அதனால தான் ஃபாதர் பெக்மேன் அழகாக பாடுகிறார், உறங்கும் பொழுதும் துதிப்பேன். இப்படி அந்த அருமையான பாடு. உண்ணும் போதும் துதிப்பேன், அதாவது நடக்கும் பொழுதும் துதிப்பேன், எந்த நிலையிலையும் நன்றி நன்றி என்று நான் துதிப்பேன். ஒரு அழகான பாடல். அந்த பாடலில் அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். எல்லா நிலையிலையும் நம்மளால் துதிக்க முடியும். அதை நம்ம அப்ளை பண்ணி அபியாசம் பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சேஞ்சஸை பார்க்க முடியும். ஏன்னா கர்த்தர் இன்வால்வ் ஆகிட்டே இருப்பார். எப்போல்லாம் கர்த்தர் நம்மளுடைய விஷயத்தில் தலையிடுகிறாரோ அங்கே பிசாசுக்கு இடமே இல்லை.
கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். யார் மேலேயும் முறுமுறுக்க மாட்டோம். உடனே பேசுவார், முறுமுறுக்காத, எல்லாம் நன்மைக்காக தான் நடக்குதுன்னு அழகாக பேசுவார். அதற்காக தான் பவுல் சொல்கிறாரு, இடைவிடாமல் ஜெபியுங்கள். ஏன்னா பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதே தான் இந்த அருமையான நேரத்தில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு பேசுகிறார். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் இடைவிடாமல் ஜெபிக்கணும்னு சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் உங்கள் கரத்தில் இருந்து பெற்றுக்கொண்டோம்ப்பா. இந்த நாளில் இருந்து நாங்கள் இடைவிடாமல் ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பேரும் இடைவிடாமல் ஜெபிக்கட்டும். இந்த நாட்களில் யாரெல்லாம் உபாசத்தோடு இருக்காங்களோ ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்துங்க. இன்று இரவு நடக்கிற உபாச ஜெபத்தில் ஒவ்வொரு பேரும் பங்கு கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு தெய்வ ஜனங்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் பதிலை கொடுங்க. ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளை ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. காட் பிளஸ் யூ. இரவு நடக்கிற உபாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. அங்கே உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.